மதுரை தாரூர் பகுதியில் ரமலான் இரவு நேர தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி தொடர்ந்து 10 நாட்களாக விழாவை நாட்டுக்கொள்கை நடைபெற்று வந்தது. மழையின் காரணமாக இன்று இங்கே மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் மௌலவி அப்துல் மஜீத் மகளிரி ஐஷா சித்திகா மகளிர் கல்லூரி முதல்வர் அவர்கள் உங்களுடைய உரைக்கு வருவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الذي اهتدى المهتدون وبعدله ضل الضالون لا يسأل عما يفعل وهم يسألون. أحمده سبحانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. உலகத்திலேயே அல்லாஹ்வுக்கு மிக வகப்பான இடமாகிய நாம் தொழுகிற இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய அருளையும் கிருபையையும் ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் நாடியவர்களாக நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைய இந்த நல்ல சந்திப்பில் உங்களுக்கு மத்தியில் புனிதமிக்க ரமலானை மையப்படுத்தி ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அருமையானவர்களே, ரமலானுடைய நோன்பை பொறுத்தவரையில அது சிறப்புக்குரிய ஒரு நாளாக கருதப்படுகிறது. புனிதமிக்க ரமலான் இவ்வளவு சிறப்புக்குரிய நாளாக இருப்பதற்கு காரணம் இறைமறை குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்பதால் இந்த மாதத்திற்கு தனி சிறப்பு இருக்கிறது. அல்லாஹ் தனது திருமறைகளை குறிப்பிட்டு சொல்கிற பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் இறைவேதம் இறக்கப்பட்டிருக்கிற ஒரு மாதமாக இருக்கிறது என்று அல்லாஹ் தனது திருமறையை குறிப்பிடுகிறார். எனவே இந்த மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய மக்களில் 3 வகையினராக அறிஞர்கள் நமக்கு வகைப்படுத்துகிறார். 3 வகுப்பினர்கள் இருக்கிறார். ஒரு சாரார் புனிதமிக்க ரமலான் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் கஷ்டமாகவும் அதை ஒரு சிரமமாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகுப்பினர். இப்படி ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு கூட்டம் புனிதமிக்க ரமலான் மாதத்தை நல்ல விதமாக இபாதத்தின் மூலமாக வரவேற்கிற கூட்டம். 3வது வகுப்பினர்கள் புனிதமிக்க ரமலானில் தங்களுடைய எல்லா உறுப்புகளையும் பாதுகாக்கக்கூடிய கூட்டம். இப்படி 3 வகையான பிரிவினர்களாக இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் நம்மை சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு வகுப்பாகவே இதை அமைத்துக் கொள்வோம். நாம் எந்த பிரிவினரில் இருக்கிறோம்? இதான் இன்னைக்கு உண்டான கேள்வியாக, இன்னைக்கு உள்ள வகுப்பினுடைய மைய கருத்தாக வைத்துக் கொள்வோம். 3 சாரார்கள் நோன்பு காலங்களில நாம் பார்க்கிற பொழுது இஸ்லாம் 3 சாரார்களாக வகுத்திருக்கிறது. ஒரு சாரார் அதை கவலையோடு கஷ்டத்தோடு சிரமத்தை சுமந்து கொள்வதை போன்று நினைக்கிற சாரார். நாம் அந்த சாராராக இருக்கிறோமா? அல்லது புனிதமிக்க ரமலானில் சராசரி அமல் செய்யக்கூடியவராக இருக்கிறோமா? அல்லது ரமலானில் நம்முடைய எல்லா புலன்களையும் கட்டுப்படுத்தி கட்டுப்பாடோடு இருக்கிறோமா? எதில் நாம் இருக்கிறோம் என்பதை இங்கு கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் வகுப்பினர்களை பொறுத்தவரையில அவர்கள் கஷ்டமா நினைக்கக்கூடிய அவர்கள் நோன்பு நோற்பார்கள்.
அவர்களை பொறுத்தவரையில தன்னுடைய உணர்வுகளை பெருசா கட்டுப்படுத்த மாட்டார். சராசரி நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருப்பார். இவர்கள் அதிகமான நன்மைகளை இழந்தவர்களாகவே கருதப்படுகிறார். வெறுமன நோன்பு வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான், எந்த பயனும் இருக்காது. இப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தால் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே அப்படியானவர்களாக நாம் இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த மாதிரியான நோன்பு வைக்கக்கூடியவர்கள் நோன்பு வைப்பார்கள், தொழுகையில் ஈடுபடுவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள். ஆனால் தன்னுடைய ஈமான் தொண்டக்குடியை விட்டு இறக்காது. அதனுடைய குர்ஆனுடைய சாராம்சங்கள் நம்முடைய உள்ளத்தை போய் ஒரு காலமும் கொட்டாது. ரமதான் முடிந்த பிறகு அவருடைய நிலைமை மாறிவிடும். இதுதான் முதல் சாராம்சம். அப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தால் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரையில நோன்பு நோற்பார்கள். அவர்கள் தங்களை ஓரளவு கட்டுப்படுத்திக் கொள்வார். இவர்களை பொறுத்தவரையில இவர்களுடைய இபாதத்துக்கு பரவாயில்லை என்று சொல்லலாம். மூணாவது சாரார் இருக்கிறார்களே, அவர்களை பொறுத்தவரையில நோன்பு நோற்பது மட்டுமல்ல, தங்களுடைய எல்லா உறுப்புகளையும் பாதுகாத்துக் கொள்வார். இந்த நோன்பைத்தான் இஸ்லாம் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கும். நம்முடைய எல்லா உறுப்புகளும் கட்டுப்பாடோடு இருக்கிறதா என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லா உறுப்புகளும் நோன்பு நோக்க வேண்டும். ஜாபீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, இதா சும்த ஃபல்யஸும் சம்உக வ பஸருக வ ஃபுஆதுக வ ஜமீஅ அபாக். நீ நோன்பு நோற்பதாக இருந்தால் உன்னுடைய எல்லா உறுப்புகளும் நோன்பு நோக்க வேண்டும். உன்னுடைய கண்ணும் நோன்பு நோக்க வேண்டும், உன்னுடைய காதும் நோன்பு நோக்க வேண்டும். வெறுமன பட்டினியாக கிடந்தோம், பசித்திருந்தோம், தாங்கித்திருந்தோம் என்பது நோம்பினுடைய முக்கியத்துவம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருப்ப ஸாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள், ஹல்லுஹு மின் ஸியாமிஹி அல்-அத்ஷ் வல்-ஜூ' என்று சொன்னார். சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டது. எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு நோக்கிறார்கள், அவர்களுக்கு கிடைக்கிற பயன் என்ன தெரியுமா? தாகித்திருந்தார்கள், பசித்திருந்தார்கள் என்பதை தவிர வேறு எந்த கூலியும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்து விடக்கூடாது. வெறுமன தாகித்திருப்பது, பசித்திருப்பது நோம்பினுடைய முக்கியத்துவம் அல்ல. அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோம்பினுடைய முக்கியத்துவமாக சொல்கிறார். நீங்க உங்கள்கிட்ட தக்வா வர வேண்டும் என்பதுதான் நோம்பினுடைய முக்கியத்துவம். அப்ப நாம் நோன்பு நோக்கிறோம் என்றால் என்ன மாறுதல் நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்களை நோன்பு நமக்கு கொடுத்திருக்கிறது. ஒரு நோன்பாளி எப்படி இருந்து கொள்ள வேண்டும்? அவருடைய பார்வை நல்ல பார்வையை பார்க்கட்டும், அவருடைய பேச்சு நல்ல வார்த்தைகளை பேசட்டும், அவர் கேட்கிற கேள்விகள் அனைத்தும் நல்லவைகளை கேட்கட்டும். இப்படி இருந்தாதான் நம்முடைய நோன்பினுடைய உண்மையிலே ரூஹானியத்தான நோன்பாக இருக்கும். இல்லைன்னா அந்த நோன்பில் எந்த பயனும் இல்லை, எந்த பலனும் கிடைக்க போவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி, ருப்ப ஸாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு நோக்கிற, ஹல்லுஹு மின் ஸியாமிஹி அல்-ஜூ'் வல்-அத்ஷ், அவர் பசித்திருந்தார், தாகித்திருந்தார் என்பதை தவிர எந்த கூலியும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ பசித்திருப்பதா தாகித்திருப்பதா, லைஸ லில்லாஹி ஹாஜா அன் யதஅ தஅமஹு வ ஷராபஹு. ஒரு மனிதன் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ் அதை உங்களிடத்தில் விரும்பவில்லை. இதனுடைய நம்முடைய நோன்பை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய நோன்பை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். வெறுமன நோன்பாளி என்கிற பெயரோடு இருப்பதல்ல, எல்லா கட்டுப்பாடோடு இருக்கிறோம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் நோன்பாளியாக இருக்கிறான், அவனிடத்துல ஒரு மனிதன் வந்து சண்டைக்கு வருகிறான், என் காத்தலஹு அவ் சாத்தமஹு என்று சொன்னார். ஒருவன் உங்களோடு சண்டைக்கு வருகிறான் அல்லது ஏசுகிறான் என்றால், கால இன்னி ஸாயிமுன், நீ சொல்லிக்கொள் அவரை பார்த்து, நான் நோன்பாளி என்று சொல்லிக்கொள். அவரோட சண்டைக்கு போகாத. உன்னை திட்டினாலோ ஏசினாலோ அவரை பார்த்து நீ சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? நான் நோன்பாளி. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரையில் நான் ஒரு இபாதத்தை செய்து விட்டால் அந்த இபாதத்தை செய்கிறேன் என்று அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடாது. இது நம்முடைய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. நான் தொழுகையாளியா இருக்கிறேன்,
நான் தஹஜ்ஜுத் தொழுகிறேன், நான் குர்ஆன் ஓதக்கூடியவனாக இருக்கிறேன் என்று நம்முடைய இபாதத்தை வெளிப்படுத்துவதற்கு நம்முடைய மார்க்கம் தடை செய்கிறது. அது ரியா வந்துடும். அந்த இபாதத்தை நிராகரிக்கப்பட்டுவிடும். அது ஷிர்க் ஹஃபி என்று நமக்கு அகீதாவுடைய உலமாக்கள் அப்படி அதை குறிப்பிட்டு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ஆனா ஒரு நோன்பாளி இடத்தில் யாராயும் சண்டைக்கு போனாலோ அல்லது ஏசினாலோ அவர் தன்னை நோன்பாளி என்பதை வெளிப்படுத்தட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார். ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? நீ நோன்பாளி என்று வெளிப்படுத்துவதால் அங்கு முகஸ்துதி ஏற்பட போவதில்லை. மாறாக உன்னோடு சண்டைக்கு வந்தவர் நீ அமைதியாக போகிற பொழுது உன்னை கோழை என்று எண்ணி விடுவார். இஸ்லாம் ஒரு மூமின் கோழையாக இருப்பதை விரும்பவில்லை. எவ்வளவு தத்துவம் இருக்கிறது பாரு. நீ ஒரு கோழையாக ஒரு மூமின் அல் மூமினு கவி, ஒரு உறுதிமிக்கவனாக இருக்க வேண்டும். ஒரு மூமின் அவரிடத்துல ஒரு ஷுஜா என்கிற வீரம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. அப்படிப்பட்ட மூமினைத்தான் இஸ்லாம் வரவேற்கிறது. எனவே நீ அமைதியா போகிற பொழுது நோன்பை மறைத்து பிறருக்கு வெளிப்படுத்தக் கூடாது என்பதற்காக வேண்டி நீ அமைதியாக செல்வதை அவன் உன்னை கோழையாக எண்ணிக் கொள்வான். அதிலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே நீ அவனை பார்த்து சொல்லணும் நோன்பாளி என்று சொல்லிக்கொள். இஸ்லாம் சொல்கிறது. அதன் மூலமாக பகைவன் ஒரு நாள் உன் மீது கருணை காட்டலாம், அவனுடைய கோபத்தை தணித்துக் கொள்ளலாம், அவன் உன்னிடத்தில் சண்டைக்கு வருவதிலிருந்து அவன் பாதுகாத்துக் கொள்ளலாம் ஒன்று. அல்லது அவனை இப்படியும் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. இவன் நோன்பு இல்லை என்றால் நான் பேசுவதை விட கூடுதலாக பேச வாய்ப்பு இருக்கிறது. நான் நோன்பு இல்லை என்றால் அவன் நோன்பு இல்லை என்றால் அவன் என்னை எதிர்த்து அடிக்கக்கூடிய திறன் அவனுக்கு இருக்கிறது என்று எதிராளி பயப்படக்கூடிய ஒரு வார்த்தை நான் நோன்பாளி என்று சொல்லுவது நமக்கு இவ்வளவு பெரிய தத்துவங்களை எடுத்து சொல்லுது. அந்த அளவுக்கு நம்முடைய நோன்பு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புது. நாம் அப்படித்தான் இருக்கிறோமா? இதான் நம்மை பார்த்து நாம் மஹாசபா செய்ய வேண்டிய இடம் இதுதான். நம்முடைய நோன்பு இப்படித்தான் இருக்கிறதா? பேரளவில் நோன்பு நோட்டு இருக்கிறோம். நமக்கு நாவு கட்டுப்பாடு, நம்முடைய வார்த்தையில் கட்டுப்பாடு, நம்முடைய பேச்சில கட்டுப்பாடு, நம்முடைய பார்வையில கட்டுப்பாடு, நம்முடைய கேள்வி புலன்கள கட்டுப்பாடு, நம்முடைய எல்லா உறுப்புகளும் கட்டுப்பட்டு இருக்கிறதா என்பதை பாருங்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் சித்திகீன்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்களுடைய நோன்பை பற்றி குறிப்பிடுகிற பொழுது அவர்களுடைய உள்ளம் கூட நோன்பு இருக்கும். தவறானதை கூட கற்பனை செய்ய மாட்டார். தவறான ஒரு விஷயத்தை கூட கற்பனை செய்ய மாட்டார். ஒருவரை பற்றி தவறா கூட எண்ணமா பேசுறது இல்லை, தவறா கூட எண்ண மாட்டார். இதாங்க உண்மையான நோன்பாளியினுடைய தத்துவமாக. இஸ்லாம் இப்படிப்பட்ட நோன்பை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும். வெறுமன நோன்பு வைக்கக்கூடிய கூட்டங்களாக இருப்பதில்லை. வெறுமன நோன்பாளி அல்ல, என்னுடைய நோன்பில் இவ்வளவு பெரிய வீரியம் இருக்க வேண்டும். இப்படியான ஒரு கட்டுப்பாடு மாதத்தில், வருடத்தில் 11 மாதங்கள் நீ சாதாரணமானவனாக இருக்கிறார். ஒரு மாதம் நோக்கிற நோன்பு ஒன்று இவ்வளவு பெரிய மாற்றத்தை. அதான் சொல்லுவாங்க, நோன்பு என்பது தக்குவாவுடைய மதரசா. எல்லா கல்விக்கும் ஒரு மதரசா இருக்கு. நீங்க மருத்துவர் ஆகணுமா, அதற்கு மருத்துவ கல்லூரிகள் இருக்கு. நீங்க ஒரு குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸ் ஆக வேண்டுமா, அதற்கான மனனம் மதரசாக்கள் இருக்கிறது. ஆனா எங்கேயாவது தக்குவாவுக்கு மதரசா இருக்கிறதா? தக்குவாவுக்கு மதரசா இல்லை. ஆனா நம்முடைய நோன்பு தக்குவாவின் மதரசா. அங்கிருந்து நீ தக்குவாவை கற்றுக்கொள். அந்த தக்குவா எப்படி இருக்க வேண்டுமானால் கடைசி வரைக்கும் உன்னுடைய உள்ளத்தில தக்குவா நிறைந்து காணப்பட வேண்டும். இதுதான் நோன்பு நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய அம்சமாக இருக்கு. உன்னுடைய நோன்பு தக்குவாவை உனக்கு கொடுக்கக்கூடியதாக ஆக்கிக்கொள். அந்த தக்குவாவை ஏற்படுத்துகிற அளவுக்கு எப்படியான தக்குவாவை ஏற்படுத்துகிறது நோன்பாளி என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஹதீஸ் குத்ஸியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹீஹுல் புகாரியில, முஸ்லிமில, இன்ன பல கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு பெரிய கேடயம். தவறிலிருந்து உங்களை பாதுகாக்கிற கேடயமாக நோன்பு இருக்கிறது. அது தவறிலிருந்து உன்னை பாதுகாக்கிறது. தவறிலிருந்து என்னை பாதுகாக்கவில்லை என்றால் அந்த நோன்பு சரியான நோன்பு இல்லை. நோன்பில் குற்றம் இல்லை, நோன்பு நோக்கிற நம்மில் ஏற்படுகிற குறைபாடு. அல்லாஹ்வுடைய வார்த்தையில் பொய் இல்லை,
ஆனால் அதை நோக்கிற நோன்பாளி இடத்திலே அங்கு பொய் இருக்கிறது, பொய்மையான நோன்பாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சுயாமு ஜும்னா, நோன்பு என்பது ஒரு பெரிய கேடயம், தவறிலிருந்து பாதுகாக்கிற கேடயம். அப்படிதான் இருக்குதா? நோன்பாளிக்கு அப்படி இருக்கிறதா? அப்படி என்ன வருகிறதா? நம்மை பாதுகாக்கிறதா? சிந்தனை, தப்பான சிந்தனையிலிருந்து என்னை பாதுகாத்தது நோன்பு என்று சொல்லப்படுகிறதா? தப்பான பேச்சிலிருந்து என்னை பாதுகாத்தது நோன்பு என்று சொல்லப்படுகிறதா? தப்பான பார்வையிலிருந்து என்னை பாதுகாக்கிறது என்று சொல்ல முடியுமா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நோன்பு பெரிய கேடயம், உன்னை தப்பானவைகளிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கேடயமாக நோன்பு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே. அப்படியான கேடயமாக அந்த நோன்பு இல்லைன்னா நம்முடைய நோன்பை இஸ்லாஹ் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதை சரி செய்ய வேண்டிய கடமைக்கு நாம் உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அதுதான் நோம்பினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கு. என்ன, எந்த தப்பிலிருந்தும் நோன்பு தடுக்கவில்லையே. பொய் சொல்றவன் சொல்லிக்கிட்டே நோன்பு வைக்கிறான். அதே மாதிரி திருடுறவன் திருடிக்கொண்டே நோன்பு வைக்கிறான். வியாபாரத்தில் கலப்படம் செய்யறவன் கலப்படம் செய்து கொண்டே நோன்பாளியாக இருக்கிறான். அவனுடைய நோன்பெல்லாம் பள்ளிவாசலோடு இருக்கிறது. அவனுடைய நோன்பெல்லாம் நோன்பு திறக்கும் போது இருக்கிறது. அவனுடைய நோன்பெல்லாம் சஹர் வரைக்கும் இருக்கிறது. அவனுடைய நோன்பெல்லாம் பெயரளவில் தொழுகை நேரத்தில் நோன்பாளி என்ற அடிப்படையோடு நின்று விடுகிறது. இல்லை, உன்னுடைய ஈமான், உன்னுடைய நோன்பு என்பது உன்னுடைய வியாபாரத்திலும் அங்கு பார்க்கப்பட வேண்டும். உன்னுடைய நோன்பு என்பது உன்னுடைய கொடுக்கல் வாங்கலிலும் அந்த நோன்பு பிரதிபலிக்க வேண்டும். அப்படின்னா நம்முடைய நோன்பு இருக்கிறதா? இதைத்தான் இந்த தக்வா என்கிற மதரசா, நோன்பு என்கிற அற்புதமான தக்வாவை கொடுக்கக்கூடிய மதரசா நமக்கு இந்த பண்பாடை கொடுக்கிறது. சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார். அவருடைய நோன்பு அப்படிப்பட்ட தத்துவத்தை கொடுத்தது. அவர்களுடைய நோன்பு அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. அதனால 11 மாதங்கள் நம்முடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் இந்த ரமதானுடைய நோன்பு கஃபாராவாக இருந்தது. சிறு சிறு பாவங்கள் செய்தால் அழிக்கப்பட்டு விடுகிறது. ரமதான் என்று சொன்னாலே அர்த்தம் என்னது? ரமதானுக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க? நோம்புனா என்ன அப்படின்னு சொல்றோம்ல. ரமதான் அர்த்தம் என்ன? யார் சொல்ற? ரமதான் சொல்றோம்ல, அதுக்கு அர்த்தம் என்ன? கேட்டு நாளைக்கு சொல்றீங்களா? ரமதான் கவனத்தில் வச்சு. அடுத்து நம்ம நோன்புக்கு அரபியில் என்ன சொல்றோம்? நோன்புக்கு அரபியில் சியாம் அல்லது சௌம். சௌமுக்கு அர்த்தம் என்ன? நீங்க தமிழ்ல கேட்டி அரபியில கேட்டா தமிழ். உண்மையே அதற்குண்டான அர்த்தம் என்ன? இந்த ரெண்டு அர்த்தத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டாலே நம்ம வைக்கிற நோம்பு போலின்னு தெரிஞ்சுப்போம். நம்ம வைக்கிற நோம்பெல்லாம் போலி. இதனுடைய உண்மையான ஹகீகத்து மஅனாவை தெரிஞ்சிட்டா, உண்மையான அர்த்தத்தை நாம் தெரிந்து கொண்டால் இப்படியா இருக்குது அர்த்தம், ஆனா வைக்கிற நோன்பு அப்படி இல்லையே, அப்ப இது நோன்பே இருக்காது. இது ஏதோ பட்டினியா ஊர்ல எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, முஸ்லீம்கள் நோன்பு வைப்பாங்க அப்படின்னு போயிடுச்சு. அது மாதிரி நம்ம நோன்பு வச்சிருக்கோம். அப்ப சௌம்னா அர்த்தம் என்ன தெரியுமா? இம்சாக்குன்னு அர்த்தம். மதரசால ஓதுற பிள்ளைகள் படிச்சிருப்பாங்க புதுவுடைய கிதாபுல. அசௌமு போட்டுட்டு அதுக்கு இம்சாக்கு அப்படின்னு போட்டிருப்பாங்க. இம்சாக்குன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? இம்சாக் தடுத்துக் கொள்ளுதல். இம்சாக்குன்னா தடுத்துக் கொள். நீங்க அரபுல சிக்குமா தடுத்துக் கொள்ளுதல். என்னத்தை தடுத்துக் கொள்ளுதல் தெரியுமா? நீ சாப்பிடாம இல்ல, தடுத்துக் கொள்ளுதல், எல்லாத்தையும் தடுத்துக் கொள்ளும். இப்ப புரிகிறதா? நம்ம வைக்கிறது நோம்பா அல்லது என்ன? நம்ம வைக்கிறது சௌமா? சௌம் இல்லைன்னு தெரியுதா? நம்ம வைக்கக்கூடிய சௌமை தடுத்துக் கொள்ளுது. தடுத்துக் கொள்ளுதல் என்ன தெரியுமா? எதையுமே நாம் தப்பாக பேசக்கூடாது, எல்லாத்தையும் தடுத்துக்கிறோம். அதுக்கு பேரு இம்சாக். ஒரு காலத்தில் முன் சென்றவர்களுடைய நோன்பு எப்படி இருந்தது தெரியுமா? அவர்கள் பேசுவது கூட தடுக்கப்பட்டது. இம்சாக், பேசக்கூடாது. இப்ப நமக்கு இந்த உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட பெரிய அருள் கூட என்ன தெரியுமா? நோன்பு வச்சா சாப்பிடக்கூடாது, குடிக்க கூடாது, அவ்வளவுதான். அந்த காலத்து மக்களுக்கு, முன் சென்ற நபிமார்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. அவர்களுடைய நோன்பு எப்படி இருந்தது? இம்சாக், பேசவும் கூடாது. எப்படி இருக்கணும்?
பேசக்கூடாதுன்னா எவ்வளவு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்மளை விட பெண்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பேசவே கூடாது, ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஆனா இப்போ பரவாயில்ல, நீ பேசிக்கலாம். இந்த உம்மத்து முஹம்மதியாவுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கருணை. சரி, பேசலாங்கிறதுல ஒரு சின்ன திருத்தம், நல்லதை தவிர எதையும் பேசக்கூடாது. அந்த திருத்தத்தோட அந்த ஷரத்தோட இந்த உம்மத்திற்கு நோன்பு காலங்களில் நீ பேசிக் கொள்ளலாம் என்று கொடுக்கப்படும். நம்ம அப்படிதான் பேசுறோமா? ஒரு நாளைக்கு நம்ம பேசுகிற வார்த்தைகள் எத்தனை பொய்கள் வருகிறது. அது வியாபாரியா இருந்தா சொல்லவே தேவையில்லை. இல்ல ரஹிமல்லா, அல்ல ரஹ்மத் செஞ்சவர்களை தவிர நம்ம எல்லாத்தையும் சொல்றேன். வியாபாரிகளா இருந்தா தெரியும், சந்தைகளிலே வியாபாரம் நடத்தக்கூடியவர்களாக இருந்தால் தெரியும். நோக்க வச்சுட்டு என்ன பாடுபடுத்துறாங்க. அவர்களுடைய வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் எத்தனை பொய்கள். இந்த நோம்புக்கு ஏதாவது ரூஹானியத் இருக்கிறதா? ஏதாவது உயிரோட்டம் இருக்கிறதா? அப்ப அர்த்தமே இல்லையே. நோன்பு என்றால் தடுத்தல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, சியாமு ஜுன்னா, கேடயம் என்றாங்க. விரோதிகளிடமிருந்து வரக்கூடிய ஆயுதங்களை தடுக்கக்கூடிய அதுக்கு பேர் தான் அந்த சியாமு ஜுன்னா. ஜுன்னா என்று சொல்றாங்க. ஜுன்னா என்ற கேடயம், ஜன்னா என்ற சொர்க்கம். அப்போ கேடயம். நீ ஜுன்னாவா இருந்தா உனக்கு ஜன்னா கிடைக்க போகுது. எனவே உன்னுடைய நோன்பை ஜுன்னாவா ஆக்கிக்கொள், கேடயமாக்கி. எல்லா தப்பும் என்னுடைய நோன்பு தடுக்கிறது, நான் செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். ஒரு மாசம் உனக்கு கிடைக்கக்கூடிய தர்பியா, அந்த தத்வீர் ரமதானுக்கு பிறகு நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தது. இதான் நோம்பினுடைய மக்சத், நோக்கம் இதுதான். இப்படி நம்முடைய நோன்பு இல்லையே. சரி, ரமதான் அர்த்தம் என்ன? ரமதானுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? ரமதான்ங்கிறது நோன்பு மாசம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா உண்மையிலேயே ரமதானுக்கு அர்த்தம் என்னன்னா, எரிக்கக்கூடியது அர்த்தம், கரிக்கக்கூடியது அர்த்தம். என்னத்தை கரிக்கிறது? உன்னுடைய பாவத்தை கரிக்கக்கூடிய மாதம். அதனாலதான் ஷஹ்ரு தௌபா என்று அதற்கு பேர். இந்த மாதத்துக்கு என்ன பேர் தெரியுமா? தௌபாவுடைய மாதம். ஷஹ்ரு கைர், நன்மையின் மாதம். இதுக்கு பல பேர் இருக்கிறது. அப்ப இது உன்னுடைய பாவத்தை கரிக்கிறது. 11 மாசம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ரமதான் இன்னொரு ரமதானுக்கு மத்தியில கஃபாரத்தும், உனக்கு அது மிகப்பெரிய பாவத்தை அழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பாவத்தை கரித்து விடுகிறது. எப்படி நெருப்பு விறகை கரிப்பதை போன்று உன்னுடைய பாவத்தை அப்படியே அழித்து விடுகிறது ரமதான். அழித்து விடுகிறது, சும்மா அழிக்காது. நீ அது அழிக்கிற மாதிரி உன்னுடைய நடவடிக்கையை நீ செய்ய வேண்டும். உன்னுடைய இபாதத் அப்படி இருக்க வேண்டும். அதுல பூரிப்போடு இருக்க வேண்டும். இந்த மாதம் குர்ஆனிய மாதம். இன்னொன்னு ஷஹ்ரு ரமதான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஷஹ்ரு ரமதான் உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆனிய மாதம். அப்படின்னா குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு நாளைக்கு எத்தனை ஜுஸு நம்ம ஓதுறோம், பரிசீலனை செய்யறோம். நம்முடைய நோன்பு எப்படி இருக்கிறது? இதெல்லாம் நோன்பு கபூல் செய்யப்பட்டதனுடைய அலாமத். நம்முடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லது சரியான நோன்பாக இருக்கிறது என்பதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு இபாதத்தின் மீது ஒரு மோகம் ஏற்பட வேண்டும். லெத்தத்துப்பாங்க, சுவை, குர்ஆனிய சுவை, இபாதத்தின் சுவை, இபாதத்தின் மேல் நமக்கு ஏற்படுகிற ரகுபத், ஆர்வம், இதெல்லாம் நான் வைத்திருக்கிற நோன்பு இதன் பக்கம் நம்மை திருப்பிக் கொண்டு போகிறது என்றால் நம்முடைய நோன்பில் அர்த்தம் இருக்கு. நாம் வைத்த நோன்பு சரியான நோன்பாக இருக்கு. அப்ப இப்படி நாம் இந்த நோன்புல நம்மை பரிசீலனை செய்து நம்முடைய சுய பரிசோதனையின் மூலமாக நம்முடைய நோன்பை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனாலதான் நோன்புக்கு முன்னாடி இந்த உபதேசங்களை சலஃபு சாலிஹீன்கள் தங்களுடைய மக்களுக்கு செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வருவதற்கு முன்னாடியே பஷாரத்தோடு அவர்களுடைய உபதேசம் இருக்கும். அந்த வரிசையில சலஃபு சாலிஹீன்கள் அவர்கள் தங்களுடைய சகாக்களுக்கு செய்கிற உபதேசம் என்ன தெரியுமா? நீங்க ரமலானை கைஃப யஸ்தக்பிலூன ரமலான், ரமலானை எப்படி எதிர்நோக்க போகிறீர்கள், உங்களுடைய நோன்பை எப்படி அமைத்துக் கொள்ள போகிறீர்கள், உங்களுடைய நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்பது ரமலானுக்கு முன்னாடியே அறிவிப்பு செய்வார். அதனுடைய அம்சங்களை, சட்டங்களை படிப்பது என்பது ஒன்று. அதை தாண்டி நீ தக்வாவுடைய மாதத்தில் இருக்க போகிறாய், உன்னுடைய தக்வா எப்படி இருக்க போகிறது,
முதல்ல தக்குவா நமக்கு வர வேண்டுமானால் தக்குவா குடியிருக்கிற இடம், தக்குவாவுக்குள்ள ஒரு இல்லம் இருக்கு. எப்படி நான் தங்குவதற்கு ஒரு இல்லம் இருக்கிறதோ அதே போன்று என்னுடைய தக்குவா தங்குறதுக்கு ஒரு இல்லம் இருக்கு. அது எங்க? தக்குவாவுடைய இல்லம் எது? தக்குவாவுடைய இல்லம் உங்க வீடு எங்கன்னா நீங்க காட்டிடுவா, இந்த போய் அப்படி போங்க உங்க வீடு. என் வீடு கல். மாஷா அல்லாஹ். அப்ப தக்குவாவின் இல்லம் என்பது நமது உள்ளம். சரி, அப்ப தக்குவா என்னுடைய கல்வில இருக்க வேண்டுமானால் என்னுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதனாலதான் சலஃபு சாலிஹீன்களுடைய நோன்பை பொறுத்தவரையில தப்பான சிந்தனை கூட வராது. சிந்தனைங்கிறது கல்வில இருந்து வருவது. கல்வி சிந்திக்கிறது, அது கட்டளையிடுகிறது. உன்னுடைய மூளைக்கு, உன்னுடைய மூளை உறுப்புகளுக்கு கட்டளையிடுகிறது. உலமாக்கள் சொல்றாங்க, பார்வை, தப்பான பார்வை. இஸ்லாம் மட்டும்தாங்க ஒரு அற்புதமான விஷயத்தை நமக்கு சொல்லி தருது. பார்வையை தாழ்த்துங்க. நோன்பை பற்றி சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நிறைய இளைஞர்களெல்லாம் கூடி இருக்கக்கூடிய ஒரு சபைக்கு போறாங்க. பாத்தீங்கன்னா எல்லாம் வாலிபர்களா நிக்கிறாங்க. நம்ம யதார்த்தமா ஒரு வாலிபரை பார்த்தா நம்ம என்ன பேசிக்கிறோம்? நமக்கு தெரிந்த ஒரு இளைஞர் வர்றார், வாட்ட சட்டமா இருக்கிறார். பார்த்தோன்னே முதல்ல என்ன கேட்போம்? நம்ம என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்க? ஒரு பையனை பார்த்து நமக்கு தெரிஞ்ச பிள்ளையா இருக்கிறார். அப்ப என்ன கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? உங்களை கேட்கறீங்களா தெரியல, எங்க பகுதியெல்லாம் கேட்பாங்க. இப்போ கல்யாணம் முடிச்சுட்டா பொண்ணு இன்னும் பார்த்து வச்சுக்கிறாளா கேட்பாங்களா? இங்க வழக்கம் இல்லையோ? சொந்தமா கேட்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் கேட்டிருக்கிறான். ஒரு பகுதிக்கு போறாங்க, நிறைய இளைஞர்களா இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறான், ஏன்னா நீங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டீங்களாவா அப்படின்னு கேட்கிறான். இங்கேயும் நிறைய இளைஞர்களா இருக்கு, எல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? தயவுசெய்து நீங்க சொல்லுங்க கல்யாணத்துடைய சிறப்பை அப்படின்னு இளைஞர்கள் சொல்ல தயாரா சொல்லிடுவோம். அவர் சொல்றத கேட்கிறான், எல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? அங்கோட இளைஞர்கள் சொன்னாங்க, அதான் யாரும் சொல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்ப சொன்னதுதான் சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டது. யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததஅ மின்கும் பாஅத ஃபலியதஸவ்வஜ் ஃபஇன்னஹு அஹத்து லில்பஸர் வ அஹ்ஸனு லில்ஃபர்ஜ். எவ்வளவு அழகா சொல்றாங்க. அருமையான இளைஞர்களே, நீங்க பாஅத் என்கிற திருமணத்தின் பக்குவத்தை அடைந்து விட்டார். பாஅத் என்பதற்கு நிறைய அர்த்தம். அதனுடைய தாக்கத், வலிமை, பொருளாதாரம் எல்லாம் அதுல வந்துடும். நீ திருமணத்தினுடைய பக்குவத்தை அடைந்து விட்டார். வயசுலாம் சொல்லல, பாத் இருந்தாலும் போதும். திருமணத்தினுடைய அந்த தத்துவத்தை அடைந்து விட்டால் திருமணம் செய்து கொள். இளைஞர்களை பார்த்து சொல்றான். அப்ப கல்யாணம் முடிச்சிட்டீங்களான்னு கேட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததஅ மின்கும் பாஅத ஃபலியதஸவ்வஜ் சொல்லிட்டு திருமணத்துடைய மக்சத சொல்றான். நோக்கம், எதுக்கு கல்யாணம் முடிக்கிறோம்? உங்களுடைய எதுக்கு கல்யாணம் முடிக்கிறோம்? கல்யாணம் முடிச்சவங்கள்ட்டே கேட்கிறேன், எதுக்கு கல்யாணம் முடிக்கிறோம்? நிறைய பேருக்கு எதுக்கு கல்யாணம் முடிக்கிறேன்னு தெரியாமலே கல்யாணம் முடிச்சுக்கிறேன். எதுக்கு கல்யாணம் முடிக்கிறோம்? பரக்கத்துக்கா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. ஊர்ல கல்யாணம் முடிக்கிட்ட ஒரு மாதிரி பேசுவாங்க. அதனால என்னமோ முடிச்சு வச்சுட்டாங்க. அவள்லாம் முடிச்சுட்டு படுற கஷ்டத்தை நான் நிம்மதியா இருக்கு பிடிக்காம எனக்கு முடிச்சுட்டாங்க. இப்படி பல பார்வை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாரு. ஏன் திருமணம் முடிக்கிறோம்? நோக்கத்தை சொல்லிட்டாங்க. யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததஅ மின்கும் பாஅத ஃபலியதஸவ்வஜ் ஃபஇன்னஹு இத காரணம் சொல்றாங்க. அரபில சொல்லுவாங்க ஃபஇன்னஹு அந்த பா சபபியாமா காரணம் சொல்றாங்க. எதற்கு தெரியுமா கல்யாணம் முடிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறேன். முடிச்சவங்களை சரி, முடிக்க காத்திருக்கிறவங்களை தயாரா இருக்கக்கூடிய இளைஞர்களும் புரிந்து கொள்ளுங்கள். ஏன் திருமணம் செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்தில் எதற்காக வேண்டியும் திருமணம் நடந்து போகட்டும், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இஸ்லாம் எனக்கு திருமணம் செய்ய சொல்லுகிறது என்றால் அதற்கு அற்புதமான நோக்கம் இருக்குது. ஃபஇன்னஹு அஹத்து லில்பஸர் பார்வையை தாழ்த்துகிற பக்குவம் திருமணத்தில் இருக்கு. உன்னுடைய மர்ம பகுதியை பாதுகாக்கிற பக்குவம் திருமணத்தில் இருக்கு. இப்படி சொல்வதால் என்ன தெரிகிறது தெரியுமா? கல்யாணம் முடிச்சுட்டா தப்பான பார்வை பார்ப்பதை விட்டு நீ தள்ளி வை. ஒன்று, தப்பான
செயல்பாடுகளிலிருந்து உன்னுடைய நெருப்பை பாதுகாத்துக் கொள். இதான் திருமணத்தினுடைய மக்சது, நோக்கம். அந்த ஒன்றுக்காகவே நீங்க திருமணம் செய்ய. இதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற காரணமா இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்லாமிய சமூகம் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாம் தான் அவன் ஒழுக்கம் உள்ளவனா இருக்கணும். ஒழுக்கம் தவறையோடு இருக்கக்கூடாது. ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டுமானால் அதற்கு அவன் திருமணம் தான் தீர்வாக இருக்கிறது. இஸ்லாம் அதனால தான் அப்படி சொல்லுது. எனவேதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைந்தவர். சந்தேகம் இருக்குதா? ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைந்திருக்கிறார். நீங்க பாருங்க, உலகத்துல ஆன்மீக தலைவர்கள் வந்தவர்கள் எல்லாம், ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் முதல்ல அவர்கள் தடை செய்வது எதை தெரியுமா? திருமணத்தை தடை செய்வார். பார்க்கிறோமா இல்லையா? சாமியார்கள் திருமணம் ஆயிட்டாலும் கூட ஆன்மீகத்தில் முக்தி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்வான்? மனைவியெல்லாம் விட்டுட்டு அப்படியே சாமியாரா போயிடுவோம். ஏன் தெரியுமா? ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைய வேண்டும். அடைகிறானா இல்லையா அதை விட்டுருங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைவதற்கு திருமணம் தான் தீர்வு என்று சொன்னார். வித்தியாசமா இருக்குதா இல்லையா? அவர்கள் என்ன சொன்னாங்க? நீ ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைய வேண்டுமானால் கல்யாணம் முடிக்காத, அப்பதான் கடவுளை நீ சந்திக்க முடியும், கடவுளுடைய பக்தியையும் முக்தியையும் அடைய முடியும் என்று சொன்னார்கள். ஆனா இஸ்லாம் மட்டும்தான் உலகத்தை அந்த காலத்துல சொன்னது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நீ திருமணம் செய்வதன் மூலமாக ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைய முடியும். ஆனா அக்ஷாமின்கும் அப்படின்னு சொன்னார், உங்களோட நான் ரப்பை பயப்படுவதில் நானே முதன்மையானவனாக இருக்கிறேன். கண்மணி நாயகம் பதிவு செய்யறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நீ திருமணம் செய், திருமணத்தின் மூலமாகத்தான் ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைய முடியும். ஏன் தெரியுமா? தவறான பார்வையை விட்டு தடுக்கிறது திருமணம். நீங்க பாவத்திற்கு பிரதான உலகத்துல யாரும் சொல்லாத ஒரு அற்புதமான விஷயம் கண்ணும் விபச்சாரம் செய்கிறது. யாரோ உலகத்துல எப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், கண்ணு விபச்சாரம் செய்கிறது. நிறைய பேருக்கு புரியவே இல்லை. நபிகள் நாயகம் மட்டும்தான் இந்த வார்த்தையை சொன்னாங்க. உன்னுடைய கண்ணு விபச்சாரம் செய்கிறது. ஏன் தெரியுமா? தப்பான பார்வை விபச்சாரத்தினுடைய மையம் அது. தப்பான பார்வை விபச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு அந்த பார்வை அமைந்து விடுது. ஏன் தெரியுமா? தப்பான பார்வை தடுக்கப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது நோன்புல தான் தடுக்கப்படுகிறது. நோன்பு அப்படிப்பட்ட பக்குவத்தை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட பக்குவத்தை நோன்பு கொடுத்தால்தான் உன்னுடைய நோன்பு சரியா இருக்க முடியும். ஏனென்றால் உன்னுடைய தப்பான பார்வையை விட்டு அது தடுக்கக்கூடியதாக அந்த நோன்பு இருக்க வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பான பார்வையை விட்டு தடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வதனுடைய நோக்கம் தப்பான பார்வைதான் இன்னைக்கு உலகத்துல ஏற்படுகிற எல்லா பிரச்சனைக்கும் அதுதான் காரணம். இன்னைக்கு உலகத்துல என்னென்ன குழப்பங்கள் இருக்கிறதோ அந்த குழப்பத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? முதல்ல தப்பான பார்வை. திருடன் முதல்ல உருவாகிறது எப்படி? ஒரு வீட்டை திருடன்னா முதல்ல என்ன செஞ்சிருப்போம்? திருடன் என்ன செய்யும்? இப்படியே பாப்பா மேல எப்படி ஏறுறது, எப்படி திருடுறது, வீட்டுல யாரு இருக்கா பார்வதான. ஒரு தப்பான முறையில ஒழுக்கக்கேடா நடக்கணும்னா பார்வை, தப்பான பார்வை. அப்போ பார்வை இந்த உலகத்துல தப்பு செய்வதற்கு முதன்மையா இருக்கு. அது தடுக்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோம்புல இவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கிறது. இதை நம்ம அதனாலதான் இது தப்புவான்னு சொன்னாங்க. அங்கக்கும் தத்துவம் அப்படின்னா, ஏனென்றால் இந்த பார்வைக்கும் கண்ணுக்கும் கண்புக்கும் தொடர்பு இருக்கிறோம். சரி, இங்க இருந்து கண்புல இருந்து ஒரு பாதை, கண்ணுக்கு, கண்ணிலிருந்து கண்புக்கு ஒரு பாதை, ஒரு மன்ஃபதுமாக ஒரு துவாரம் இருக்கிறது. நீ எதையெல்லாம் தப்பு தப்பா பார்க்கிறாயோ, தப்பு தப்பா பார்க்கிறதெல்லாம் அப்படியே உள்ள போய் உன்னுடைய கல்வியில பதிவு செய்யப்படுகிறது. முடிஞ்சா? தப்புவா இருக்க வேண்டிய இடத்தில் எது பதிவாயிற்று? நீ பார்த்த தப்புகள் எல்லாம் இங்க பதிவாயிற்று. நீ தப்பு தப்பாக பார்த்ததெல்லாம் கல்வியிலே பதிவாகிவிட்டது. வன்முறையை ஒரு மனிதன் பார்க்கிறான் என்று வைத்துக் கொள்ளு, அல்லது தீவிரவாத செயல்களை ஒரு மனிதன் அதைத்தான் பார்க்கிறான் என்றால் அது அனைத்தவனுடைய கல்வியிலே பதிவு செய்யப்பட்டு விடுகிறது. கல்விட தப்பு தப்பாக பதிவு செய்யப்பட்டவைகள் எல்லாம் உன்னுடைய மூளைக்கு இந்த கல்வி கட்டளை எழுது. மூளைக்கு கட்டளை எழுது கல்வி, இந்த தப்பை செய். வன்முறை சம்பவமாக பார்க்கிறான் ஒரு மனுஷன், அவனுடைய கல்வி ஃபுல்லா என்னது இருக்குது? நிறைந்து இருக்கிறது, வன்முறையே நிறைந்திருக்கிறது.
வன்முறை சம்பந்தமாகவே கல்வி உன்னுடைய மூளைக்கு கட்டளை. ஒரு மூளைக்கு அப்படி கட்டளை இருக்கிற பொழுது உன்னுடைய மூளை எல்லா உறுப்புகளுக்கும் மூளை கட்டளை. நம்ம கையை தூக்குறோம்னா எதனால கையை தூக்கணும்? யாரு தூக்க சொன்னா? என்னுடைய மூளை இதை தூக்க சொல்றது கையை. அது உடனே சொல்கிறது நான் கையை தூக்குகிறேன். நான் கையை கீழே வைக்கிற மூளை சொல்றது கீழே வை. இப்ப புரிகிறதா? நீ தப்பு தப்பா பார்த்ததெல்லாம் தப்பு தப்பா உன் கல்வில பதிவாயிட்டு, தப்பு தப்பா பதிவானதெல்லாம் உன்னுடைய கல்வி மூளைக்கு கட்டளை எடுக்கிறது. மூளை உன்னுடைய உறுப்புகள்ல காலால தப்பு செய்யணும்னா மூளை உனக்கு சொல்லுகிறது நடந்து போ, அந்த தப்பை செய். உன்னுடைய கையால் செய்கிற தப்புக்கு மூளை கட்டளை எடுக்கிறது இதை கையால் பிடி. எனவே ஒரு மனிதன் தப்பானவனாக மாறிவிடுகிறான். புரிகிறதா? அதனாலதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பார்வையை தாழ்த்துகிற பக்குவம் இந்த நோன்பிலே இருக்கிறது, திருமணத்தில் இருக்கிறது. அதனாலதான் சொன்னாங்க, உனக்கு திருமணம் முடிக்க முடியாட்டா நோன்பு வச்சுக்கிட்டாங்க. நோன்பு வச்சுக்கிட்டா அது என்ன செய்யுமோ அதை இது செய்யுது. உன்னுடைய தப்பான பார்வையை விட்டு தடுக்கிறது. தடுக்கணும் நோன்பு. தடுத்துச்சா? என்னுடைய நோன்பு அப்படி தடுக்கிறதா? நீ தப்பா பார்க்கிற, தப்பு தப்பா உன் கண்ணுல பதிவாகுது. தப்பு தப்பா பதிவானது உன்னுடைய மூளைக்கு ஏறி உன்னுடைய உறுப்புகள் செய்கிறது. அப்படியானால் உன் கல்வி முழுக்க குற்றங்களாகவே நிறைந்து காணப்படுது. என்ன ஆகி போதுன்னா, கல்வில இடமில்லை, தக்குவாவுக்கு உள்ளத்தில் இல்லமில்லை. இப்ப தக்குவா வெளியே போய்விடுகிறது. தக்குவா என்னுடைய கல்வில குடியிருக்க வேண்டுமானால் என்னுடைய கல்வி பரிசுத்தமா இருக்க வேண்டும். நீங்க கூட ஒரு சின்ன பிள்ளைங்க தொலை வச்ச அல்லாஹ் சொல்றா, யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா ஃபதுகுலி ஃபி இபாதி வதுகுலி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஆத்மா பரிசுத்தமான அமைதி பெற்ற ஆத்மாவாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் நஃப்ஸ் முத்மஇன்னா. அந்த முத்மஇன்னாவா இருக்கணும்னா அப்பதான் தக்வாவுடைய கல்வில கூடியிருக்கும். நோன்பால் தக்குவா கிடைக்கிறது. தக்குவா கிடைக்கிற மாதிரி உன் நோன்பு அமைத்துக்கொள். தக்குவாவும் இருக்கணும்னா உன் கல்வி பரிசுத்தமா இருக்கணும். உன் கல்வி பரிசுத்தமா இருக்குன்னா தப்பான பார்வையை பார்க்காத. தப்பான பார்வை பார்க்க கூடாது, நோன்பு அழியாம இருக்க வேண்டும். நீ நோன்பு வச்சு உனக்கு தப்பான பார்வையை பார்க்க தூண்டுகிறதுனா உன்னுடைய நோன்பு சரியான நோன்பாக இல்லை. அப்ப இவ்வளவு பெரிய விஷயத்தை அல்லாஹ்வுடைய நோன்பு சாதாரணமாக நாம் நினைத்துட்டு போயிடக்கூடாது. நோன்புங்கிறது சாதாரணமானதல்ல. ஒரு மனிதனை ஆன்மீகத்தின் உச்சத்துக்கு கொண்டு போறது மட்டுமல்ல, ஒரு மனிதனை பரிசுத்தமான மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வைப்பதற்கு நோன்பு ஒரு காரணமாக இருக்கு. அப்படியான நோன்பாக என்னுடைய நோன்பு இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்குதான் அந்த அல்லக்கும் தத்தப்போன் இறைச்சத்தை கொடுக்கக்கூடிய நோன்பு. அதனாலதான் இந்த நோன்பு மதரசத்து தக்வா, தக்வாவுடைய மதரசா என்று உலமாக்களால் நோன்பை சொல்லப்படுது. அப்படி இருக்க வேண்டுமானால் நம்முடைய கல்வில பரிசுத்தமான ஒரு சிந்தனை. ஏனென்று சொன்னால், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வலகின் யன்துரு இலா குலூபிக்கும். அல்லாஹ் பார்ப்பது எதை பார்க்கிறான் தெரியுமா? அல்லாஹ் பார்ப்பதெல்லாம் உங்களுடைய வெளி தோற்றத்தை அல்லாஹ் பார்க்கிறது. நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்ல மோட்டவா இருக்கிறீங்களா? அழகா இருக்கிறீங்களா? கலரா இருக்கிறீங்களா? நல்ல ஆடை உடுத்து இருக்கிறீங்களா? உங்களுடைய உடலை அமைப்பை எப்படி வச்சிருக்கீங்க? அல்லாஹ் அதை பார்க்கறது இல்லை. வலகின் யன்துரு இலா குலூபிக்கும். உங்களுடைய இதயத்தை அல்லாஹ் பார்க்கிறான். உங்களுடைய கல்வி அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் பார்க்கிற இடத்தை நம்ம எப்படி வைக்கணும்? அல்லாஹ் பார்வையிடுகிறான் உங்களுடைய கல்வை. அல்லாஹ்வுடைய பார்வையெல்லாம் உங்களுடைய கல்வை நோக்கி இருக்கிறது. அப்ப கல்வி பரிசுத்தமா இருக்கணும்னா உன்னுடைய நோன்பு பரிசுத்தமான நோன்பா இருக்கணும். இவ்வளவு கட்டுப்பாடு நோன்புல இருக்க வேண்டும். அப்படி உன் நோன்பு சரியாக இருக்க வேண்டுமானால் நீ குர்ஆனின் பக்கம் திரும்பு. உன்னுடைய ஓதுதல், அதுதான் ரமதானுடைய காலங்கள்ல அதிகமாக ரசூலுல்லாஹ் குர்ஆனை ஓதுவார். தொழுகையில ஓதுவார்கள், சாதாரண நிலையில ஓதுவார்கள். ஏன் தெரியுமா? உன்னுடைய கல்வை அது பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. குர்ஆன் திலாவத்தில் குர்ஆனுடைய கல்வில ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது. அது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கிறது என்பதை நாளைக்கு நம்ம பார்ப்போம் விரிவா. அப்போ கல்வில நீ குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவராக இரு. அது
உன்னை பெரிய அளவில் பண்படுத்துகிறது. இது சரியாயிட்டு வைங்க, உனக்கு தக்குவா குடியிருக்கும். தக்குவா குடியிருந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றம் ஏற்படும். ஏன் தெரியுமா? நம்முடைய அமல்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு தக்குவா பிரதான காரணமாக. அப்ப அனைத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைக்கும் தத்தக்கும், உன்னுடைய நோன்பு உனக்கு தக்குவாவை கொடுக்க வேண்டியதாக இருக்க வேண்டும் என்பதற்கு தான் நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது. அப்படி வைக்கிற நோன்புல இப்படியான அம்சங்கள் இருக்க வேண்டும். தப்பான பார்வை பார்ப்பதை விட்டு என்னுடைய நோன்பு என்னை தடுக்கிறதா இல்லையா நீங்க முஹாஸபா செய்யணும். இந்த சலஃபு சாலிஹீன்கள் நோன்பு திறந்த உடனே, இப்போ நம்ம நோன்பு திறந்தா நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதா இல்லையா? இப்போ சலஃபு சாலிஹீன்கள் சொல்றாங்க, நோன்பு திறந்துட்டா கவலைப்படுவாங்க. நோன்பு திறந்தவர்கள் என்ன கவலை இருக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லிஸ்ஸாயிமி ஃபரஹத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப நாள் கேள்விப்பட்ட ஹதீஸ். லிஸ்ஸாயிமி ஃபரஹத்தான் சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டது. லிஸ்ஸாயிமி ஃபரஹத்தான், ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி வ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி. ரெண்டு ஃபரஹ் இருக்கு. நோன்பாளிக்கு இரண்டு வகையான மகிழ்ச்சி தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அது என்ன இரண்டு மகிழ்ச்சி தெரியுமா? ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி, அவர் நோன்பு திறக்கிற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி. நோன்பு திறக்கிற பொழுது ஒரு தனி மகிழ்ச்சி. அதோடு ஒரு தொடர்பு சொல்றாங்க, வ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பிஹி, உன்னுடைய இறைவனை முலாகாத் செய்கிற பொழுது, அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது ஒரு மகிழ்ச்சி. உலகத்துல கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி. எப்படியான மகிழ்ச்சினா ரப்பை ஆகிரத்துல சந்திக்கிறது தான் பெரிய மகிழ்ச்சி. சொர்க்கத்துக்கு போறதை விட பெரிய மகிழ்ச்சி, பெரிய இலக்கு லட்சியம் என்ன தெரியுமா? ஆமா, அல்லாஹ்வை சந்திப்பது. அந்த சந்திப்பு அதுதான் அல்லாஹ்வுடைய ரெண்டையும் ஒன்றா எடுத்த நோன்பு திறக்கிற பரகாவும், அதே போன்று அல்லாஹ்வை சந்திக்கிற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சியும் இரண்டையும் ஒன்றாக சொல்லி லிஸ்ஸாயிமி ஃபரஹத்தான் சொன்னார். நோன்பாளிக்கு இரண்டு வகையான சந்தோஷம். சரி, ஹதீஸ் இப்படி சொல்லுது. ஆனா சலஃபு சாலிஹீன்கள் நோன்பு திறக்கும் போது கவலைப்படுவாங்க. மகிழ்ச்சியில ஏன் கவலைப்பட்டாங்க? என்ன கவலை தெரியுமா? அதுவும் மகிழ்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடு. கவலையில கூட மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. என்ன கவலைப்பட்டாரு தெரியுமா? நான் நோன்பு நோற்றேன், நோன்பு திறந்துட்டேன், ஆனா என்னுடைய நோன்பு கபூல் செய்யப்பட்டதா இல்லையா? எப்படிப்பட்ட கவலை? முதுத்தர்லியா அப்படியே ரொம்ப தடமாறிக்கொண்டு இருப்பார்கள், கவலையில இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி, நோன்பு திறக்கிற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி என்று சொன்னார்களே, அந்த மகிழ்ச்சி எனக்கு கிடைக்குமா என்று கவலைப்படுவார். மகிழ்ச்சி கிடைக்குமா? இன்த லிகாஇ ரப்பிஹி, என்னுடைய ரப்பை சந்திக்கிற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி, நோன்பு நான் நோற்ற நோன்புக்கு அந்த கூலி கிடைக்குமான்னு கவலைப்படுவோம். இந்த கவலை நமக்கு வந்துச்சுன்னா நம்முடைய நோன்பு கபூல் இல்லடா, அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும், அல்லாஹ் துஆ செய்ய வேண்டும். அப்போ அந்த சலஃபு சாலிஹீன்கள் அவ்வளவு தூரத்துக்கு கவலைப்படுவாங்க. என்ன கவலை தெரியுமா? அல்லாஹ் எனக்கு நோன்பு காலத்தில் ஹயாத்தை கொடுத்தது. அவங்க கவலையை பாருங்க. அல்லாஹ் நோன்பு காலத்தில் எனக்கு ஹயாத்தை கொடுத்தது. ஹயாத்தை கொடுத்தது மட்டுமல்ல, ஹயாத்தை கொடுத்த எத்தனை பேர் நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறான்? எனவே ஹயாத்தை கொடுத்தது மட்டுமல்ல, நோன்பு நோக்கிற தாக்கத்தையும் அந்த வலிமையையும் அந்த சிந்தனையும் எனக்கு தந்திருக்கிறானே. இப்படி தந்து நான் நோன்பு நோற்று விட்டு இப்போ நோன்பை நான் இத்மாம் பண்ணியிருக்கிறேன், பூர்த்தி செய்து விட்டு. ஆனா இந்த பூர்த்தி செய்த நோன்பு அல்லாஹ்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டதா படவில்லையா? இந்த கவலை வந்துச்சு. இந்த கவலை வந்துட்டாலே நம்முடைய நோன்பு கபூலுக்கு உண்டான அலாமத், அடையாளம் சலஃபு சாலிஹீன்கள் சொல்றோம். இது வந்துச்சா நமக்கு? முஹாஸபா செஞ்சு பாருங்க, உங்க நஃப்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க. வரையிலன்னா நம்முடைய நோன்பில் கோளாறு இருக்கிறது, நம்முடைய நோன்பை சரி செய்ய வேண்டி இருக்கிறது, நம்முடைய நோன்பு பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும், முஹாஸபா செய்வதற்கு ஒரு கட்டத்தை நாம் எட்ட வேண்டும் என்பதுதான் இந்த நோன்பு நமக்கு சொல்ற பாடம். ஏன்னு சொன்னா, ஒரு நோன்பாளி நீங்க பாக்குறோம், போன ஆண்டு நம்மோடு இருந்த நோன்பு நோற்றவர்கள் இந்த ஆண்டு இல்லை, நம்ம குடும்பத்தில் கூட இல்லாம இருக்கு. என்னோட பக்கத்திலிருந்து நோன்பு திறந்தாங்க, எங்க வாப்பா போத்தாயிட்டாங்க. என் கூட பக்கத்துல இருந்து நோன்பு திறந்தாங்க, உம்மா இப்போ இல்லை.
பக்கத்திலிருந்து நோன்பு திறந்தாங்க, மனைவி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யாரையாவது இழந்திருக்கும். பள்ளிவாசல்ல நம்ம தராவீக தொழும்போது எனது வலது பக்கம் இடது பக்கம் முன்னால் பின்னால் நின்ற எத்தனையோ நண்பர்களை இப்பொழுது நான் இழந்திருக்கிறேன். ஆனா அல்லாஹ் எனக்கு ஹயாத்தை போட்டிருக்கிறான். அவ்வளவு பெரிய பாக்கியம், நியமாவா இல்லையா? அவர்களெல்லாம் அல்லாஹ் எடுத்து விட்டு எனக்கு மிச்சமாக தந்திருக்கிறானா? இந்த உலகத்தை நான் வாழ்வதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஹயாத் இருக்கிறது, அதற்கு நான் எவ்வளவு நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். சரி, ஹயாத்தா இருந்தவர்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு ஹிதாயத் இல்லை. நிறைய பேர் ஹயாத்தா இருக்கிறான், அவனுக்கு எல்லா வகையான வலிமையும் அல்லாஹ் கொடுத்தாலும் நோன்பு வைக்க மாட்டேங்கிறான், தொழுவ மாட்டேங்கிறான், பள்ளிவாசலுக்கு வர மாட்டேங்கிறான். அவர்களை விடுங்க. ஆனா அல்லாஹ் எனக்கு ஹயாத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம நோன்பு நோக்கிற அந்த பாக்கியத்தையும் கொடுத்திருக்கான். ஆனா நான் நோன்பு நோற்ற அந்த நோன்பு ஒன்றுக்கு உதவாத நோன்பு என்று அல்லாஹ்வால் நிராகரிக்கப்பட்டு விட்டான். எவ்வளவு பெரிய குஸ்ரான், எவ்வளவு பெரிய நஷ்டவாதி. யாவையிலத்தமா மாலிஹாதல் கிதாப் அல்ல சூரத்து காஃபில சொல்றான். யாவையிலத்தமா மாலிஹாதல் கிதாப் லா யுஹாதில் ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா வலா யஜ்லிமு ரப்புக அஹதா. நான் மறுமையில என்னுடைய நல்லவர்களை எனக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஏழை பார்க்கிற பொழுது இப்படி சொல்லிவிடக் கூடாது. யாவையிலத்தமா மாலிஹாதல் கிதாப், இது என்ன ஏடு, எனக்கு பிடிச்ச கை சேதமே. லா யுஹாதில் ஸகீரத்தன் வலா கபீரத்தன், சிறிய பாவம் பெரும் பாவம் ஒன்று கூட விடாமல் இல்ல அஹ்ஸாஹா பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே. எனக்கு பிடித்த கை சேதமே என்று கை சேதப்படுவதை விட இந்த உலகத்துல உஷாரா இருக்கணும்னா முஹாசபா செய்து கொள்ள வேண்டும். இந்த நோன்பு அந்த பக்குவத்தை நமக்கு கொடுக்கும். அதுக்குதான் பாருங்க, சஹாபா சாலிஹீன்கள் குறிப்பாக ஒவ்வொரு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நோன்பு காலங்கள்ல மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் முஹாசபா செய்வாங்க. ஹாசிபு கபல அன் துஹாசபு சொன்னார். நீ உன்னை சுய பரிசோதனை செய்து கொள், உன்னை விசாரிப்பதற்கு முன்னால் சுய பரிசோதனை. விசாரணை அல்லாஹ்விடத்துல வந்து தொழுதாயே, உன்னுடைய தொழுகையை இந்த பார், எடுத்துக்கொள், உன் மூஞ்சில விட்டெறிகிறேன், இடிந்து போன கசக்கிய துணிகளை விட்டெறிவதை போன்று என்று நாள மறுமைகளுக்கு என்னுடைய தொழுகை விட்டெறிந்து விடக்கூடாது. என்னுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ஃபதீஹத்ப்படுத்தி விடக்கூடாது. என்னை அல்லாஹ் அசிங்கப்படுத்தி விடக்கூடாது, அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடக்கூடாது என்று கவலைப்படுவார். அப்படி ஒரு கவலை அவர்களை இபாதத்தின் மீது மோகத்தை உருவாக்கி, இபாதத்தின் மீது சுவையை உருவாக்கி. இப்படித்தான் நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்முடைய பார்வைக்கு. ஏனென்றால் நோன்புக்கு அல்லாஹ் பிரமாண்டமான கூலியை கொடுக்கிறான். அஜிசி பிஹி, நானே கூலி தர காத்திருக்கிறேன். அந்த ஹதீஸுக்கு முஹத்திஸீன்கள் ஏராளமான விளக்கம். அதுல அல்லாஹ்வே கூலி தர காத்திருக்கிறான், அல்லாஹ்வே கூலியாக இருக்க போறான், அல்லாஹ்வுடைய முலாகாத், அல்லாஹ்வுடைய சந்திப்பு கிடைக்க போகுது. அல்லாஹ்வுடைய சந்திப்புக்கு அவ்வளவு பெருமை. இந்த செய்தியை மட்டும் சொல்லி முடிவுபடுற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லாத்தையும் நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் தீர்ப்பு சொல்லி சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். எல்லாம் சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவான். சொர்க்கத்துக்கு போன பிறகு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை, அங்கெல்லாம் கிழமையெல்லாம் இல்லை, இருந்தாலும் ஹதீஸ்ல பார்க்கிறோம் வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறது மட்டும் நாம் நம்பிட்டு போயிட வேண்டாம். வெள்ளிக்கிழமை கடை வீதிக்கு சொர்க்கத்திலே ஒரு பஜார் இருக்கு, பஜாருக்கு போவாங்க. பஜார்ல போய் கடை வீதிக்கு போய் அங்கதான் நம்மில் சொந்தங்களை எல்லாம் சந்திப்போம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்கிறோம். சொர்க்கத்தில் படித்தவர்கள் இருக்காங்க, உயர்ந்த சொர்க்கம். சில பேர் அமலுக்கு தக்கவாறு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலமாக சொர்க்கத்தினுடைய படித்தரங்கள் இருக்கும். சில பேர் கொஞ்சம் கீழ்மட்ட சொர்க்கத்தில் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் உயர் மட்டத்தில் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் சித்தியங்களோடு இருப்பாங்க, கொஞ்சம் பேர் சாட்சியங்களோடு இருப்பாங்க. இப்படி படித்தரங்கள் இருக்கும். அது நம்ம சொந்தக்காரங்கலாம் இருப்பாங்க, நமக்கே தெரியாது. சொர்க்கத்தில் ஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சந்திப்பு கடை வீதியில் சந்திப்பாங்க. சொர்க்கத்தில் உள்ள பஜார்ல எல்லாரும் சந்திப்பாங்க. சந்திக்கும் போது உங்களோட மச்சான் எங்க இருக்கிறா அப்படின்னு கேட்பாரு. பார்த்து மச்சான் எங்க இருக்கிறா? மச்சான் சொல்லுவார், நான் சொர்க்கத்தில் எந்த இடத்துல இருக்கிறேன். மச்சான் நீ எங்க எதுல இருக்கிறா? ஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், என்ன அங்க சந்திக்கிறோம். காக்கா எங்க இருக்கிறியோ? நான் வந்து சொர்க்கத்துல எந்த இடத்துல இருக்கிறேன். நீங்க எங்க இருக்கிறியோ? நான் அங்க இருக்கிறேன். எல்லாம் அங்க அறிமுகம் ஆகி கொள்வாங்க அந்த பஜார்ல. சரி, இப்போ பஜார்ல நின்றுட்டு இப்ப எங்க போறாங்க? மீண்டும் சொர்க்கத்தில் தங்களுடைய இருப்பிடத்துக்கு போறாங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு காற்று ஒன்று அடிக்கும். காற்று அடிக்கிற பொழுது எப்படி ஆகும் பாருங்க. அந்த காற்று அவர்களுடைய மேனியிலே படுகிறது.
இப்ப நம்மளும் பஜாருக்கு போனா காத்தடிக்கத்தான் செய்யுது. நம்ம வெள்ளை சட்டை போட்டுட்டு பஜார்ல போய் காத்தடிக்க என்ன நடக்கும்? ஆளுக்கோட வீட்டுக்கு வரும். என்னங்க அழகான வெள்ளை சட்டை போட்டுட்டு போனீங்க, இப்போ இப்படி கசமா வந்திருக்கிறீங்க வீட்டுல கேட்கிற அளவுக்கு இருக்கும். ஆனா பஜார்ல அடித்த, சொர்க்கத்தின் பஜார்ல அடித்த காத்தை பாருங்க. அடித்த உடனே அவரு அடுத்த பிறகு தன்னுடைய இருப்பிடத்துக்கு போயிடுவார். போனோடனே பூர்வீகங்கள் அவரை பார்த்து கேட்பார், ஜித் ஹஸ்னன் வ ஜமாலா அப்படின்னு கேட்பார். ஜித் ஹஸ்னன் வ ஜமாலா, என்ன அழகு, அழகோ அழகு, அழகினுடைய உச்சத்தை அடைந்திருக்கிறீர்கள், எப்படி இந்த அழகு கிடைத்தது? இங்கிருந்து போகிற நேரத்தில் இருந்ததை விட நீங்க பஜாருக்கு போயிட்டு வந்த பிறகு அவ்வளவு அழகா இருக்கிறீங்க. உலகமாக்கள் சொல்றாங்க, எத்தனையோ இளைஞர்கள் உலகத்துல வாழுகிற பொழுது தீய இளைஞர்கள் எந்த பெண்ணும் என்னை அழகாக இருக்கிறாள் என்று சொல்லவில்லையே என்று நினைத்தார்கள். ஆனால் ஒரு நல்ல சாலையான இளைஞராக இருந்தால் நாளை மறுமலை நகூரின் பெண்கள் என்னை பார்த்து அழகோ அழகு, அழகாக இருக்கிறாயே என்று சொல்லுகிற பெரிய பாக்கியம் ஒரு இளைஞருக்கு கிடைக்க வேண்டுமானால் அவர் ஒழுங்காக தன்னை கட்டுப்பாடோடு வாழ்ந்து காட்டட்டும், அவருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. இதான் பாக்கியம். அங்க போனவுடனே அந்த ஹூரின் பெண்கள் இவரை பார்த்து சொல்கிறார், ஜித் ஹஸ்னன் வ ஜமால். ஹஸ்ன் அழகு, ஜமால் அழகு. ஹஸ்னன் வ ஜமால், ஜித் ஹஸ்னன் வ ஜமால், அழகோ அழகு, அழகின் மொத்த உருவமாக இருக்கிறாய், ரொம்ப அழகா இருக்கிறார் மாஷா அல்லாஹ். இது அந்த இடத்திற்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த உலகத்துல யாருமே அழகா இருக்கிறாங்க எந்த பெண்ணும் சொல்லவில்லையே என்று நினைத்துக் கொண்டு இருக்கிற பொழுது அல்லாஹ் உன்னை ஆখিরাத்திலே கட்டுப்பாடோடு இருந்த காரணத்தால் ஹூரின் என்கிற அப்படிப்பட்ட அந்த பெண்கள் உன்னை பார்த்து அழகோ அழகு என்று சொன்னார்களே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். சரி, இவ்வளவு பாக்கியம் கிடைச்சிச்சே, அதோட இப்பதான் விஷயமே இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு பிறகு அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு நான் கொடுத்தவைகள் எல்லாம் நிரப்பமாக இருக்கிறதா? சொர்க்கத்தில் அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு எல்லாமே சரியாக கொடுக்கப்பட்டிருக்கா? இன்னும் எது வேண்டுமா? அல்லாஹ்வுடைய கேள்வி. நீ கேட்டதை மட்டுமல்ல, கேட்காததையும் அல்லாஹ் சொர்க்கத்தில் கொடுக்கிறான். கேட்டது மட்டுமல்ல, கேட்காததையும் அல்லாஹ் கொடுக்கிறான். ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் அந்த அடியாரை பார்த்து கேட்கிறான். ஹூரின்களுடைய நிகழ்ச்சி முடிந்த பிறகு அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு எதுவும் வேண்டுமா அடியானே? நீ ஏதாவது கேளு, உனக்கு கொடுக்கிறேன். கேட்க வேணாப்பா, நினைத்து நினைத்த மாத்திரம் பக்கத்திலே கிடைக்கும். நினைச்சா போதும் என்று சொல்லுகிற பொழுது அவன் சொல்வான், தபையத்த வஜ்ஹி யா ரப், என்னுடைய முகத்தை பிரகாசமாக்கினாயே, எனக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்துகளை கொடுத்தாயே, இன்னும் என்ன இருக்கிறது? எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறாயே ரப்பே, கேட்கிறதுக்கு என்ன இருக்கிறது? அவ்வளவுதான். அல்லாஹ் தனது திரையை நீக்குகிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தனது திரையை நீக்குகிறான், அவன் காட்சி தருகிறான். சுப்ஹானல்லாஹ், இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாதிரா உஜூஹு யௌமைத நாதிரத்து இலா ரப்பிஹா நாதிரா. நாதிரா நாதிரா, வாது வாது, அல்லாஹ்வை பார்த்த முகம். உஜூஹு யௌமைத நாதிரா, ரப்பை பார்த்த முகம் நாதிரா, பிரகாசமாகிவிடும், பசுமையாகிவிடும். அவன் பார்த்த மாத்திரத்துல உஜூஹு யௌமைத நாதிரத்து இலா ரப்பிஹா நாதிரா, அந்த முகம் அவனுக்கு பிரகாசம் அளிக்கக்கூடியதாக. ஏன் தெரியுமா? என்னை பெற்றவளை அல்ல, என்னை படைத்தவனை பார்க்கிற பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஒருத்தன் தன்னுடைய பெற்ற தாயே பார்க்கிறேன்னு வைங்க, திடீர்னு பல வருடங்களுக்கு பிறகு அந்த தாய், நான் தான்மா உன்னை பெற்றன்னு சொன்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். என்னை பெற்ற தாயை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், என் தாயே என் பக்கத்தில் வந்து விட்டாள், எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான். இது தாய் இல்லப்பா, உன்னை பெற்றவன் அல்ல, படைத்தவன் காட்சி தருகிறான். அதுதான் இந்த அடியாளுக்கு மிகப்பெரிய சிறப்பு, மகிழ்ச்சி. சொர்க்கத்தில் கிடைத்த இன்பங்களை எல்லாம் தாண்டிய இன்பத்தை அடைகிறார், ரப்பை முழக்காத்து, ரப்பை சந்திக்கிறவர்கள். அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சி, ஃபர்ஹத்துன் அன்த ஃபித்ரிஹி வ ஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பி, மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி அடைகிறான் அல்லாஹ்வை சந்திக்கிறார். அப்ப நம்முடைய நோன்பு முத்தாய்ப்பாக அல்லாஹ்வுடைய முலாகாத்து சந்திப்பு கிடைக்க வேண்டும் என்றால் நோன்பு எப்படி இருக்கும்? நம்ம வைக்கிறதா? நம்ம இப்போ வச்சுக்கிறதெல்லாம் பார்க்கும்போது
நம்ம வச்சுற நோக்கு மாதிரி தெரியல, என்னமோ பட்டினா பசிக்கு தாகித்து இருக்கிறோம், அவ்வளவுதான். ஒண்ணுமே ரூஹானியத்து இல்லை. நம்முடைய நோம்புல என்ன இல்லை, ஒரு உயிரோட்டமான நோன்பாக இல்லை. நம்முடைய நோன்பு பேரளவில் இருக்குது. மாற்றம் தேவை நம்முடைய நோன்பில, நம்முடைய விவாதத்திலே ஆர்வம் தேவை. அப்படியெல்லாம் இருந்தா தான் அந்த நோன்புக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அதனால அப்படியான நோன்பாக எஞ்சி இருக்கிற காலங்களில் நம்முடைய நோன்பை சரி செய்து கொள்கிற பொழுது விவாதத்தில் ஆர்வம், தவறானவைகள்ல பார்ப்பதிலிருந்து தடுத்துக் கொள்ளுதல், கேட்பதிலிருந்து தடுத்துக் கொள்ளுதல், பேசிலிருந்து நாவை தடுத்துக் கொள்ளுதல், பார்வையை தடுத்துக் கொள்ளுதல், உறுப்புகளை தடுத்துக் கொள்ளுதல், நப்சை தப்பான சிந்தனைகளிலிருந்து நப்சை தடுத்துக் கொள்ளுதல், இப்படியான இம்சாக் நம்முடைய நோன்பில இருக்குமானால் அந்த நோன்புதான் லஅல்லகும் தத்தகூன், தக்வா உடையவர்களாக நம்மை மாற்றும். அப்படிப்பட்ட தக்வா உடையவர்களாக மாற்றக்கூடிய நோன்பாக நம்முடைய நோன்பை நாம் அமைத்துக் கொள்கிற பொழுது குர்ஆன் இறங்கிய மாதத்தின் முக்கியத்துவத்தை எண்ணியப்படுத்தியவராக நாம் கருதப்படுகிற பொழுது அந்த குர்ஆன் நமக்கு பெரும் மாற்றங்களை உருவாக்கும். அது என்ன மாற்றங்களை உருவாக்குகிறது, எப்படியான மாற்றங்களை சமுதாயத்தில் உருவாக்கியது என்பதை வரலாற்று செய்திகளோடு இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய விவாதத்துகளை சரி செய்வானாக, நம்முடைய நோன்பை அல்லாஹ் கபூல் செய்வானாக, உயிரோட்டமான நோன்பாக ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சி என்று சொன்னார்களே, அந்த மகிழ்ச்சிக்குரியவர்களாக நம்மை அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் நோக்கிற நோன்பின் பொருட்டாலும் நாம் செய்கிற இபாதத்தின் பொருட்டாலும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொள்வோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. முத்தகீன்களாக நம்மை அல்லாஹ் அங்கீகரிப்பானாக என்று துஆ செய்து எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ். Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.